வணக்கம் அண்ட் வெல்கம் டு YummySpicyTamilKitchen. இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான வீடே கம்மக்கம்னு மணக்கக்கூடிய கம்புக்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வந்துட்டு பாரம்பரிய முறைப்படி பண்ணக்கூடியதுங்க. இந்த கம்புக்கூழ் மறுநாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ கெட்டியாக வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ஆதரவு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் கருவாட்டு கூட்டு வச்சேங்க இந்த சைடிஷாக. இப்போ வந்து நான் 200 மில்லிகிராம் எடுத்துருக்கேன். 300 மில்லிகிராம் கம்பு ஊற வச்சு அரைக்க போகிறீங்க. இது ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம், கஷ்டம்லாம் இல்லைங்க. இதை ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம ஏதாவது வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஊற வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு போயிடலாம். கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கு பின்னாடி நாம் வந்துட்டு நைட்டு வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சும்மா ஒரு 5 செகண்ட் அரைச்சாலே போதுங்க. அதிக நேரம்லாம் அரைக்க தேவையில்லை. ஒரு 5 செகண்ட் அரைச்சாலே போதும். அரைச்சிட்டு நம்ம உடனே வந்து செஞ்சுக்க போகிறோங்க இந்த கம்புக்கூழ். இப்போ நான் வந்துட்டு கழுவிட்டு இந்த தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்க போயிடலாங்க. இந்த கம்புக்கூழுக்கு வந்துட்டு சைடிஷாக என்னெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் வத்தல் நல்லாயிருக்கும், சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாங்காய், இது எல்லாமே நல்லாயிருக்குங்க. கருவாட்டு கூட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பழைய குழம்புகள் அது எல்லாமே நல்லாயிருக்குங்க. இப்போ வந்துட்டு பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். நான் வந்து நைட்டு தாங்க அந்த கூழ் கிண்டி வச்சேன். மதியம் வந்து ஊற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 5 செகண்ட் இன்ச்சு அமுக்குனாலே போதுங்க. அதிக நேரம்லாம் அரைக்க தேவையில்லை. இது ஒரு கஷ்டமான விஷயமே இல்லைங்க. இந்த முறையில் நீங்கள் வந்து கம்புக்கூழ் செஞ்சு பாருங்கள். நான் வந்துட்டு அரைச்சிட்டேங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப நரண்டும் இல்லாமல் இரண்டுக்கு இடைப்பட்டது மாதிரி ஒரு 5 செகண்ட் அரைச்சாலும் இந்த மாதிரி வந்துடுங்க. லைட்டாக நிறன்னு இருக்கணுங்க, ரொம்ப நைஸாகவும் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு உடனே வந்துட்டு நம்ம கூழ் கிண்டிக்கலாங்க. இப்போ இந்த கூழ் கிண்டுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு மண் பாத்திரம் தாங்க எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மண் பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த கூழ் வந்துட்டு கிண்டும்போது பிடிக்கலாம் செய்யாதுங்க, அடி பிடிக்கலாம் செய்யாது. ஆனாலுமே கொஞ்சம் அடி கனமான பாத்திரம், குக்கர் மாதிரியான பாத்திரத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. மூடி இல்லாமல் இந்த குக்கர் மட்டும் கூட நீங்கள் எடுத்துகிட்டு அடி கனமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ நான் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறேங்க. இந்த செம்பு வந்துட்டு 1/2 லிட்டர் பிடிக்குங்க. இதில் வந்துட்டு 3 செம்பு ஊற்றிக்க போகிறேன். ஆனால் 3 செம்பு தண்ணியுமே நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு செம்பு தண்ணியை நான் வந்துட்டு கொதித்த பின்னாடி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். எதனால் அப்படின்னு சொன்னால், சரி பத்தலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஊற்றி கிண்டிக்கலாம் இல்லையா, பச்சை தண்ணி ஊற்றி கிண்டக்கூடாதுங்க, சுடு தண்ணி தான் ஊற்றி கிண்டணும். அதனால் இப்போ 3 செம்பு இந்த தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ இந்த மாவில் வந்து உப்பு போட்டு கரைச்சிக்கலாங்க. கல் உப்பு போட்டுட்டு நம்ம கரைச்சிக்கலாம். ரொம்ப கரைச்சிட்ருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம கிண்டும் போதே அது வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் இது மாதிரி சிறுதானிய உணவுகள் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு அடிக்கடி சேர்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் வந்து தவறாமல் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி நல்லா காஞ்சிட்ருக்குங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இது வெயிட் லாஸ்க்குமே இது வந்துட்டு ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் வந்துட்டு நல்லா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், சீக்கிரத்தில் பசிக்காது. அதே டைமில் பார்த்துச்சோன்னா இது அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஹெல்த்துக்கும் நல்லது. ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நான் ஒரு செம்பு தண்ணி நல்லா காஞ்ச பின்னாடி தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த டைமில் அந்த காலத்தில் மத்து வச்சுருப்பாங்கங்க. இப்போவுமே கடைகளில் பெரிய பாத்திர கடைகளில் மதுரையிலலாம் கிடைக்குதுங்க. நாம் வந்துட்டு கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். மத்து இல்லாதனால கரண்டி யூஸ் பண்ணி இப்போ கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி மாவில் கொஞ்சம் போட்டிருக்கிறதுனால நம்ம இப்போ கல் உப்பு போட்டுட்டு அந்த மாவு வந்து ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க. இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கட்டிப்படலாம் செய்யாதுன்னா நம்ம பவுட்ரு மாவு போடலைங்க, நம்ம வந்துட்டு அரைச்சி செஞ்சு போடுறதுனால இது வந்துட்டு கட்டிப்படலாம் செய்யாதுங்க. இப்போ பாருங்கள், இதோட மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது, நம்மளுக்கு தெரியுங்க. நல்ல ஒரு சைனிங்காக இந்த கூழ் கிண்டும் போது நல்ல ஒரு வீடே நல்ல ஒரு கம்மன்னு வாசனை வரும் பாருங்க. இது வந்து ஒரு அல்வா பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும்போது தாங்க அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது நல்ல ஒரு சைனிங்காக வரணுங்க. அந்த டைமில் தான் நம்ம வந்துட்டு வெந்துருச்சு, நல்லா அந்த கூழ் வந்து நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், மாவு வந்துட்டு வெள்ளை கலராகவும் கொஞ்சம் சைனிங்காகவும் தெரியுது. நல்ல சைனிங்காக ஃபுல்லாகவே சைனிங்காக வரணுங்க. இப்படியே நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் மறுநாள் வந்துட்டு நல்ல கல் மாதிரி கெட்டியாக வந்துடுங்க. இது வந்துட்டு நம்ம 3 நாட்களுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பழசாக அந்த கூழ் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க.
இப்போ பாருங்கள் இந்த கலர் மாறி சேஞ்ச் ஆகி வர்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். நல்ல ஒரு ஷைனிங்காக நல்ல ஒரு கலரில் வருது பாருங்கள். சூப்பராக வீடே கம்மன்னு மணக்குதுங்க. அவ்வளோ டேஸ்டியான இந்த கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.